மதுரை மாவட்டம் பாலமேடு கிராம பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி சார்பில் 65ஆம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற்றது. இதையொட்டி மடத்தில் கும்பகலசங்களை வைத்து அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க அங்குள்ள மாலை விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஓசை மடத்திற்கு சென்று கும்பகலசத்துடன் மகாலிங்க சுவாமிக்கு தீர்த்த அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அதே பரிவாரங்களுடன் பெரிய மடம் சென்று அங்கும் தீர்த்த அபிஷேகங்களும் பதனைகளும் நடைபெற்றது. மடத்தின் முன்புள்ள வளாகத்தில் சாதுக்களுக்கு சொர்ணதானம், வஸ்திரதானம், அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ராமேசுவரம், திருவண்ணாமலை, சுவாமிமலை, சதுரகிரி, ராஜகிரி, கொல்லிமலை, சங்ககிரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட சாதுக்கள் முன்னதாகவே வந்திருந்து 2 நாட்கள் தங்கியிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை மடத்து கமிட்டியின் தலைவர் மச்சவேல், செயலாளர் பிரபு, பொருளாளர் கார்த்திக் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் தேவராஜ், சரவணன், சேகர், குணசேகர், நிதேஷ்குமார், மணி, கந்தசாமி, விஜயகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் மற்றும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.